ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஆர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஹேர் பேக்கில் பார்க்க போகிறது முருங்கைக்கீரையை பற்றி தான். முருங்கையில் நம்ம தலைக்கு எவ்வளோ பெனிஃபிட் தரும்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் கொஞ்சம் முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த முருங்கைக்கீரையை வந்து கொஞ்சமாக நான் எடுத்துருக்கிறேன். இதை வந்து நம்ம வந்து இன்டேக்காக உள்ளேயும் எடுத்துக்கணும், நம்ம ஹேருக்கும் அப்ளை பண்ணணும். ஹேருக்கு நம்ம இதை வந்து அரைச்சி நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம ஜூஸாக எடுத்து நம்ம போட்டோன்னா நமக்கு வந்து ரொம்ப முடி கொட்டுற பிரச்சனை எதுவுமே இருக்காது. ஏன்னா நமக்கு வந்து அப்படியே அரைச்சி பேக்காக போடும்போது நான் ஃபஸ்ட்டெல்லாம் அப்படி தான் யூஸ் பண்ணேன். ஆனால் வந்து அது நிறையா ஹேர் ஃபால் ஆகிட்டே இருந்தது. ஆனால் இந்த மாதிரி யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஹேர் ஃபால் நல்லா கண்ட்ரோல் ஆயிடுச்சு. இதில் இருக்க இரும்பு சத்து நம்ம தலைமுடி நல்லா வளர்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதனால் இதை வந்து இப்போ நான் கொஞ்சமாக வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். மிக்சியில் போட்டு ஒரு சின்ன ஜார் எடுத்துக்கோங்க. அதில் மிக்சியில் போட்டு கொஞ்சமாக லைட்டாக ஒரு இது கொஞ்சமாக அரைச்சிக்கிட்டோன்னா நல்ல ஜெல்லி ஃபார்மாக வரும். அப்படியே அவிச்சோன்னா அதில் ஜெல்லி ஃபார்மாக வராது, அந்த வாட்டர் கண்டென்ட்டாக இருக்கும். அதனால் நான் இப்படி போட்டு ஒரு சுற்றிட்டேன். இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் இலையை வேறு ஒரு பாத்திரத்தில் முழுசாகவே நான் வேக வச்சுக்கிறேன். அது ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி மிச்சம் கொஞ்சம் இலையை நான் அப்படியே வேக வைக்கிறேன். அது வந்து நம்ம குடிச்சிக்கிறதுக்காக. இப்போ இதுக்குள்ளே கொஞ்சம் மிக்சியை மட்டும் அலசி நான் கொஞ்சமாக தண்ணி, ஒரு கிளாஸ் தண்ணி அளவு நான் விட்டுக்கிறேன். இப்போ விட்டுட்டேன். இப்போ இதை எடுத்து அடுப்பில் வச்சு கொஞ்சம் கொதித்த உடனே நல்ல ஜெல்லி மாதிரி வந்துடும். அது நம்ம ஸ்கேல்பில் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும். இப்போ அடுப்பில் வச்சிடுறேன். இப்போ அது கொஞ்சம் கொதித்து அதில் இருக்க ஜூஸ்லாம் நல்லா இறங்கட்டும். இப்போ அடுத்ததாக இன்னொரு அடுப்பில் நம்ம சாப்பிட்றதுக்குள்ளே முருங்கையில் ஒரு கொத்து வச்சுருக்கேன். அதையும் நான் வைக்கிறேன். அதையும் நான் வந்து இலையை அவிச்சு கீரையாகவும் சாப்பிட்லாம். ஆனால் நான் இப்படியே அவிச்சு இன்டேக்காக எடுத்துக்குவேன். ஒரு கிளாஸ் ஜூஸ் குடித்தோன்னா போதும், நமக்கு தலைக்கு தேவையான சத்து கிடச்சிக்குன்னு சொல்லிட்டு நான் அதை அந்த மாதிரி எடுத்துப்பேன். நீங்களும் இந்த மாதிரி சாப்பிட்லாம். இப்போ இதை வச்சுட்டேன்னா இப்போ அது ஒரு 2 கொதி வரட்டும். அதுக்குள்ளே இதுவுமே நல்லா கொதிச்சிடும். கொதிச்சோன்னா இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் கொதித்து வற்றினோன்னு அதுக்கப்புறம் எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இதுவுமே இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். நல்லா கொதித்து வந்தோடனே இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஒரு வடிகட்டி ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதில் நான் வடிகட்டிடுறேன். இப்போ நான் வடிகட்டிட்டேன். இப்போ அந்த ஜூஸ் மட்டுமே போதும் நமக்கு. இப்போ வடிகட்டிட்டேன். இப்போ ஜூஸ் அதுவுமே வடிகட்டிட்டேன். அது ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். அதை நான் இன்டேக்காக குடிச்சிக்கிறது தான். அது நமக்கு வந்து முடி கொட்டுற பிரச்சனைலாம் இருந்ததுன்னா இதை நம்ம நாள்பட எடுத்துகிட்டே வந்தோம்னா கொஞ்ச நாளையில் அந்த ஹேர் பேக் போடுற மாதிரி நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். முடி நமக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போது அது ஜெல்லி ஃபார்மில் இருக்குதா, அது எவ்வளோ கொலன்னு இருக்குது. இப்போ நான் வந்து தலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை ஆகிட்டு தான் நான் வந்திருக்கேன். இப்போ நல்லா தலையில் வந்து ஈரம்லாம் கிடையாது. இப்போ நம்ம அதை அப்படியே லைட்டாக தொட்டு நம்ம அப்ளை பண்ணோன்னா அப்படியே காய விட்டாலே போதும். அது வந்து நீங்கள் அலசணும், குளிக்கணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ நம்ம சாதாரணமாக ஹேர் பேக்காக போட்டோன்னா நமக்கு அது கண்டிப்பாக குளிக்கணும். எல்லோரும் அப்பப்போ அதை இது பண்ண முடியல, அதனால் குளிக்க வாங்க கஷ்டமாக இருக்கிறனால இப்போ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் வாஷ் பண்ணணும்னு நினச்சாலும் பண்ணிக்கலாம். 1 ஹவர் விட்டுட்டு கூட வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படியேவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கொஞ்சமாக தொட்டு ஸ்கேல் போட்டு நம்ம இருத்திலாம் தேய்க்கணும்லாம் அப்ளை பண்ண வேண்டியதில்லை. நம்ம இப்போ நான் தொட்டு லைட்டாக வைக்கிறேன்னா அப்படி வச்சாலே அந்த ஹேருக்கான சத்துலாம் நல்லா கிடச்சிக்கும். இப்போ நான் தொட்டு அப்ளை பண்ணுறேன்னா இது மாதிரி அப்படியே தொட்டு ஸ்கேல் போட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணி விட்டுடலாம். நம்ம அடுத்ததாக நம்ம 1 ஹவர் கழித்து வாஷ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். இல்லை அப்படியே ட்ரை ஆனாலும் ஒன்றும் பிசுலாம் இருக்காது. நீங்கள் ஆயில் வைக்காத தலையாக இருந்தாலும் இப்படி நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். ஹேர் நல்லா வளர்கிறது உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். ஹேருக்கு தேவையான சத்தும் நல்லாவே கிடச்சிரும். இது பிசுலாம் உங்களுக்கு இருக்காது. இப்போ கரிசலாங்கண்ணி வந்து நம்ம அப்படியே போட்டோன்னா கொஞ்சம் பிசுப்பு இருக்கும். அதையும் இப்படி நம்ம கொதிக்க வச்சு போட்டு சாறு எடுத்து போட்டோன்னா அதுவுமே இந்த மாதிரி பிசுலாம் இருக்காது. அதுபோல் இப்போது இந்த முருங்கையிலையும் இப்போ நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.
தேங்க்யூ. இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன் நான். ஓகே, தேங்க்யூ.